சரி, சரி. இவங்க வந்து இந்த சகோதரரால மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. அதே மாதிரி அம்மாவ சரியா பார்த்துக்க முடியல, அதுக்கு ஒரு மன அழுத்தம். அதே மாதிரி குழந்தைகள நெனச்சே மன அழுத்தம். சரி, இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா. அதாவது சகோதரர்களால மன அழுத்தங்கிறது, சகோதரர்கள் இவர்களுக்கு குடுக்குறார்களோ இல்லையோ, இவர்கள் அவர்களுக்கு குடுக்குறார்களோ இல்லையோ, ஆ. ஒரு அந்த ஒரு என்ன எப்படியாவது என்னுடைய சகோதரன் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். என் கூட கடைசி வரையும் இருக்கணும் அப்படின்னு கன்னி விரும்பும். அதே மாதிரி தாயாருக்கு இவங்க சப்போர்ட்டா இல்லைனாலும் கூட, தாய் சப்போர்ட்டா இருக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப அழுத்தத்தை குடுக்குறது. ம்ஹ்ம். ரொம்ப இவங்களை கண்ட்ரோல்லே வச்சிருக்கிறது. இது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக இவர்களுக்கு மாறும். அந்த மாறுதல்னால இவர்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கும். சரி, இதுக்கெல்லாம் ஆறுதல் தர விஷயமா ஒரு பக்கம் சகோதரன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் ம். அம்மான்னு வச்சுக்கோங்க, ஒரு ம். பக்கம் அப்பான்னு வச்சுக்கோங்க, பிரேயஸ்தானம்னு வச்சுக்கோங்க, சூரியன், இதெல்லாம் வந்தாலும் கூட ஒரு பார்ட்னர், ஒரு லைஃப் பார்ட்னர், ஒரு கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து கன்னிக்கு நல்லா அமையணும் இல்லையா? அந்த இடத்துல உங்களுக்கு லக்னத்தையும் நீங்க பாத்துக்கணும். அந்த இடத்துல இந்த குரு எப்படிப்பட்டவரா வர்றாருன்னா 7க்கு அதிபதியா வர்றாரு. கன்னி ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானே ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய மற்றொரு வீடான மீனத்திலே நீச்சமற்ற நிலையை பெறுகிறார். அப்ப இவங்க ஹஸ்பண்ட்காக, தன்னுடைய மனைவிக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்க வீட்லயே போய் இவங்க நீச்சம் அடைகிறதுனால, உங்க அப்பா எங்க அப்பா, உங்க அம்மா எங்க அம்மா, உங்க அண்ணன் எங்க அண்ணன், அவங்க வந்து மாமே மச்சனே, அண்ணன் அண்ணி அப்படி கூட சொல்றது இல்ல. அத்தை நாத்தனார் அப்படி சொல்றது கிடையாது, மாமனார் அப்படின்னு சொல்ல கிடையாது. பெரும்பான்மையா கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய கணவன் வழி உறவுகளை கூட தன் உறவுகள் போல் பார்த்துக் கொள்கிறார்கள்.